வணக்கம், வெல்கம் டு கோவா சித்ரா சேகர் ரெசிபி. அதாவது பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய கதம்ப சாம்பார் தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம அந்த கதம்ப சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு நல்ல கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் நான் 3 வகை காய் எடுத்திருக்கேன். கேரட் எடுத்துருக்கேன், 2 கேரட் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன், அதையும் இது மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூசணிக்காய் சேர்த்து செய்கிறது. இந்த அவரைக்காயும் பட்டை அவரைக்காய், இது வந்து சாம்பாருக்குன்னு சேர்த்து செய்யக்கூடிய காய், இதையும் சேர்த்துக்கலாம். அதில் 200 கிராம் தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 3 டீஸ்பூன் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன். எதுக்கு சேர்க்கணுன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரெண்டாவது உங்களுக்கு நல்ல சாம்பார் வந்து நல்ல குழைவாக கிடைக்கும் நமக்கு. அதனால் 2ஐயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் பாதி அளவு இதில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு தக்காளி இதுமாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 2 சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதி அளவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அது கிடச்சிதுன்னா அது சேர்த்தும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம மசாலா சாமான்லாம் வறுத்து அரைக்கணும், அதனால் இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா உங்களுக்கு இந்த காய்கறியிலலாம் இது சேரணும், காரம்லாம் சேரணும், அதுக்காக இதை சேர்க்குறோம். கொஞ்சம் வெதுன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ இந்த காய் நல்லா வேகட்டும். இப்போ இதை என்ன பண்ணலாம், மூடி வச்சுட்டு இப்போ இதில் நான் வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதை வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இந்த பொடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அது லேசாக வறுபட்டுடுச்சு. இப்போ ஜீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, 1 பிஞ்சு. இப்போ இந்த மாதிரி வரமிளகா எடுத்திருக்கேன், அது ஒரு 6 நம்பர், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துட்டுருக்கு, அதையும் அப்பப்போ இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாதி அளவு வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி வச்சிடலாம். இப்போ இதில் 1/4 மூடி தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ தேங்காயையும் ரொம்ப வறுக்க வேணாம், ஓரளவு வறுத்தா போதும். இப்போ என்ன பண்ணணும், இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி மசாலா டைப்பில் போயிடும். குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பவுடர் ஃபார்மில் இருந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இதுமாரி குறப்பாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கேரட்டும் வந்துடுச்சு, எல்லா காயுமே வந்துடுச்சு பாருங்க. பூசணிக்காயும் நல்லா வந்துடுச்சு. நம்ம அந்த பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளார காயும் வந்துடுச்சு பாருங்க. இப்போது 3 காயுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்து பண்ணலாம், முருங்கைக்காய் சேர்த்து பண்ணலாம், அப்புறம் மொச்சக்காய் அதுவும் சேர்த்து பண்ணலாம். எல்லா நாட்டு காய்களையும் சேர்த்து பண்ணலாம். அந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த 3 காயும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அந்த காய் சேர்த்து செய்யலாம். இப்போது இதில் நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும், அதனால் ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் வேக வைக்கலாம். இப்போ புளி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சு. பாதி அளவு தான் தோரம்பருப்பு சேர்த்துருந்தோம் வேக வச்சது, மீதியே இப்போ சேர்த்துடலாம்.
இப்போ மீதி உள்ள துவரம்பருப்பையும் இதில் சேர்த்துட்டோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை இதில் சேர்க்கணும். ஃபைனலாக நல்லா நம்ம அந்த குழம்புல உள்ள பச்சை வாசனை எல்லாம் போனதும் ஃபைனலாக தான் இந்த பொடியை சேர்க்கணும். இது சேர்த்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி வைங்க போதும். ஏன்னா நம்ம எல்லாம் ரோஸ்ட் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா பொடி சேர்த்து நம்ம 1 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம். இப்போ இதை அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம். இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கிற காயெல்லாம் பாருங்கள் ரொம்ப கரெக்டாக வெந்திருக்கு. எதுவும் உடையில நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எல்லா காயும். இப்போ சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். கதம்ப சாம்பார்ன்றது நல்லா திக்காக இருக்கும். அந்த பொங்கலோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வரமிளகா ஒரு 4 நம்பர். இப்போ வெங்காயம் கொஞ்சம் மீதி கடைசியில் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த பெருங்காயத்தூள் அதை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் அந்த பொடி அரைக்கும் போதே வறுத்து அரைச்சிடலாம். இதுமாதிரி தூளாக இருந்தால் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போது ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கருவேப்பிலை எல்லாம் போட்டோம். இப்போ ஃபைனலாக சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிச்சிட்டோம். இதை அப்படியே சாம்பாரில் சேர்த்துடலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சாம்பார் பண்ணியிருக்கோம். கதம்ப சாம்பார். இந்த சாம்பாரை வந்து தைப்பொங்கல் சாம்பார்னே சொல்லுவாங்க. இந்த சாம்பாரை ரொம்ப ஸ்பெஷலாக பொங்கல் அன்றைக்கி செய்யக்கூடிய சாம்பார் இது. உங்களுக்கு என்ன காய் வேணுமோ போட்டு தாராளமாக செய்யலாம். இந்த சாம்பார் வந்து இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பொங்கல் அன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.